வாட்டர்மெலான் அவர்களை ஜூஸ் போடுவார் விஜய் சேதுபதி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வாட்டர்மெலானுக்கு கிஸ் கொடுத்து வழி அனுப்பிய விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அவரை கட்டி பிடித்து ஆற தழுவி வழி அனுப்பின விஜய் சேதுபதியை பற்றி நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் சந்தோஷம் பொங்குது. ஏன்னா மக்களுடைய கோபத்துக்கு மரியாதை கிடையாது, மனுஷனா இருக்கிற ஹியூமனிட்டி தாட்டுக்கு மறுவாதை கிடையாது, வாங்குற காசுக்கு மரியாதை கொடுத்தாரு தெரியுமா, அங்க நிக்கிற விஜய் சேதுபதி. அப்பதான் அதை செய்யக்கூடாதுன்னு தோணும். ஒரு பொது நிகழ்ச்சியிலோ ஒரு பொது இடத்துலயோ இன்னொருத்தங்களுடைய ஜாதியை மறைமுகமாக கேட்க கூடாதுன்ற அறிவு வரும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பேசணும். ஏன்னா அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த ஸ்டேஜ்ல பேச கமல் சார் இருந்தா பேசியிருப்பாரு. அந்த தைரியம் விஜய் சேதுபதி கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தம் அடைகிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் பார்வதி கிட்ட எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. புரிதல் அப்படின்றது முகத்தில் தெரியவே மாட்டேங்குது. அவங்க இன்ஸ்டன்டா டிராமா பண்றாங்க, இன்ஸ்டன்டா ஆக்ட் பண்றாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் பேசும்போது அவங்க முகபாவத்துக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க கேமராமேன். தயவு செய்து அவாய்ட் பண்ணிருக்காரு. பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி பார்வதி மேல வன்மம்னு உலகம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வன்மம் ஏறு. நம்ம விஜய் சேவை கிழிக்க போறாரு, திவாகர் அவர்கள் கோவப்பட்டு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா சிரிப்புல போய் முடிஞ்சிருச்சு. அது இந்த நல்லா எடுத்திருப்பாரு டைரக்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் நல்லா எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல மைண்ட் டைவர்ட் ஆகி போவார்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை நல்லா எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் எங்கேயோ கொண்டு போய் முட்டி போட்டு முடிச்சு விட்டு அங்க ஒரு ஷீல்டுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டையா கேட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒவ்வொருத்தங்க இந்த ஷீல்டுக்கு ஒரு பதில் சொல்றாங்களே, அப்படியே உள்ள போய் பக்கு 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 பக்குன்னு வாயிலே குத்தணும் போல இருக்கு. அதாவது ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. சாண்ட்ரா சொன்ன டைலாக் அது, நான் சொல்லல. இல்ல சாண்ட்ரா இன்னும் டைலாக் சொன்னாங்க, என் புருஷ மாதிரி ஆம்பளையா இருக்க. எனக்கு அதுக்கு புரியல சாண்ட்ரா. எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் லாஸ்ட் மொமெண்ட் என் புருஷன மாதிரி ஆம்பளையா இருக்க புரியல. விஜய் டிவி வந்து மாறலடா, திருந்தவே இல்ல. எப்படி சிவகார்த்திகேயன் அன்னைக்கு அளவு விட்டாங்களோ தெரியல, அத மாதிரி அழுகலையா? அழுக கமான் டேய் அழுடா. அதுக்காக நீங்க அழுக கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இத நான் எப்படி கன்வே பண்ணணும்னா, நீ போயிட்டாடா, யாரு கூட இருப்பேன், எனக்கு இந்த வீட்டுல நீ மட்டும்தானா இருந்த அப்படின்னு அழுதாங்க. கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரல. ஏய் எதுக்கு அழுகுற நீ? அனைவருக்கும் உங்கள் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ். திஸ் இஸ் ஜோ மைக்கேல். ஒரே நிமிஷம் மக்களே. ஐயோ பிக் பாஸ். ஐயோ ஓகே ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்க ரிவ்யூ அரக்கன் வாட்டர்மெலான் திவாகருடைய உலக்க போற ஜோ மைக்கேல் பேசுறேன். ரிவ்யூ அரக்கன் நல்லா இருக்கேன். ரிவ்யூ அரக்கன் ஜோ மைக்கேல். பிக் பாஸ் நான் ஏதோ ஒரு ஃப்ளோல வரணுமேன்னு சொல்லிட்டேன். தப்புதான். கண்ணீரும் உப்புதான், கடல் நீரும் உப்புதான். இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண வந்தது என் தப்புதான். அதுவும் தனுஷோட வந்தது ரொம்ப தப்புதான். பிக் பாஸ் ரிவ்யூ அரக்கனே அப்படி சொல்லலாமா? இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு. நாம டீகோடு பண்ண வேண்டியதும் அதை பற்றி அலசி ஆராய வேண்டியதும் நிறைய இருக்கு. ரைட்டு. J42 சண்டே எபிசோட் சாட்டர்டே வந்து செரிக்க விட்டாச்சு. சாட்டர்டே எபிசோட் செமையா இருந்துச்சு, நம்ம ஃபீல் பண்றோம். சண்டே எபிசோட் அப்படி இருந்துச்சா இல்லையானே? அதான் நம்ம தம்ப்நெயிலே போட்டோமே, சுமாரான சண்டே எபிசோட். ரொம்ப சுமாரான சண்டே எபிசோட். வாட்டர்மெலான் அவர்களை ஜூஸ் போடுவார் விஜய் சேதுபதி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வாட்டர்மெலானுக்கு கிஸ் கொடுத்து வழி அனுப்பிய விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அதாவது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா, எப்படி மீரா மிதுனை சேரனோட இடுப்புல கை வச்சதுக்கு அப்போ வச்சுட்டாங்க அப்படின்னு சேரன் அவர்கள் மீது பொய் புகாரை கூறி குறும்படம் போட்டு கேவலப்படுத்தி பரவாயில்லன்னு வெளில அனுப்பும் போதும் ஸ்டேஜ்ல ஏத்தி பொறுமையா அனுப்பி விட்டாங்க, ரெட் கார்டு தராம. அதே போல வாட்டர்மெலான் அவர்களையும் அவர்கள் பேசிய எந்த வார்த்தையுமே பெருசா கேள்வியை கேட்காம, என்ன கேள்வி கேட்டாலும் தலை குனிஞ்சு நின்னுக்கிறாரு. பெண்கள் கிட்ட அவர் நடந்துகிட்ட விதத்தை பத்தி பெருசா பேசாம, திவ்யா அவர்களை அவர் கேட்ட விதத்தை கண்டனம் தெரிவிக்காம, அவரை கட்டி பிடித்து ஆற தழுவி வழி அனுப்பின விஜய் சேதுபதியை பற்றி நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் சந்தோஷம் பொங்குது. ஏன்னா
மக்களுடைய கோபத்துக்கு மரியாதை கிடையாது, மனுஷனா இருக்கிற ஹியூமனிட்டி தாட்டுக்கு மறுவாதை கிடையாது, வாங்குற காசுக்கு மரியாதை கொடுத்தாரு தெரியுமா? அங்க நிக்கிறார் விஜய் சேதுபதி. அதாவது ஒரு ஸ்டேஜுடைய அந்த ஸ்டேஜ்ல நாம நிக்கிறோம், நம்ம போட்டு கோட்டு சுட்டு நம்மளுடைய இதுக்கு இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. பெரிய பெரிய தாட். இதெல்லாம் பெரிய மனுஷங்கிட்ட மட்டும் தான் இருக்கும், நம்மள மாதிரி சில்லற பசங்கிட்ட வராது. இல்ல அதான் நம்ம பேசின பேச்சு நம்ம கோரிக்கைக்கு தான் வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே சொன்னனாலதான் வந்து ஓட்டிங்ல அவர் கம்மியா இருந்தவன் எனக்கு தெரியல. அன்அபிஷியல் ஓட்டிங்மே அதுலயும் கம்மியா இருந்த மாதிரி தெரியல. அன்அபிஷியல் ஓட்டிங்னா நல்லா இருந்துச்சு ஓட்டு. கனி அவர்கள் தான் வெளியில போறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருந்துச்சு. பட் த ப்ராப்ளம் இஸ் கனி அவர்களை விட திவாகர் அவர்களுக்கு வெளியில வந்து எதிர்ப்பு வந்து வலுத்ததன் காரணமாக, விஜய் சேதுபதி அவர்களை எல்லாரும் கேள்வி கேட்டதன் காரணமாக வாட்டர் மெலானை அந்த கேள்வி கேட்காம வெளில அனுப்பிச்சிருக்காங்கன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டா நான் பாக்குறேன். அதாவது ஒரு மனுஷனை நீ பண்ணது தப்புன்னு எக்ஸ்போஸ் பண்ணி கேள்வி கேட்டு வெளியில அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த மனுஷன் அந்த தப்பை பண்ண மாட்டான். அந்த மனுஷன் மட்டும் கிடையாது, அந்த மனுஷனை போல் சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நாம தப்பு பண்ணா நம்மளை இப்படிதான் மேடை ஏற்றி கேவலப்படுத்துவாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தோணும். அப்பதான் அதை செய்யக்கூடாதுன்னு தோணும். ஒரு பொது நிகழ்ச்சியிலோ ஒரு பொது இடத்துலயோ இன்னொருத்தங்களுடைய ஜாதியை மறைமுகமாக கேட்கக்கூடாதுன்ற அறிவு வரும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பேசும். ஏன்னா அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த ஸ்டேஜ்ல பேச. கமல் சார் இருந்தா பேசியிருப்பாரு. அந்த தைரியம் விஜய் சேதுபதி கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தம் அடைகிறேன். ஓகேவா? இதே போல 2 இன்சிடென்ட் நம்ம ஆக்சுவலா போன ரிவ்யூல எல்லாம் மறந்து விட்டுருக்கோம். அந்த 2 இன்சிடென்ட்டையும் நான் நீங்க அடையாளப்படுத்த விரும்புறேன். ஒண்ணு, சாண்ட்ரா அவர்கள் இவங்க எல்லாருமே சபரி அவர்கள் தோக்கணும்ன்றதுக்காக, பிரஜின் எல்லாம் சபரி அவர்கள் தோக்கணும்ன்றதுக்காக, அதாவது அந்த வீட்டின் புது புது மதர் சுப்பீரியர் ஆக இருக்கும் சாண்ட்ரா அவர்கள், அதாவது அன்புடன் பரிவுடன் அனைத்து நோக்கத்துடன் நல்ல நோக்கத்துடன் வாழும் அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பார்வதிக்கு அடிபட்ட போதுதான் ரொம்ப தப்பு சார் அப்படின்னு போய் கட்டி பிடிச்சவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, பாவப்பட்ட சார், அது தப்பு சார், நிப்பாட்டி இருக்கணும் சார் அப்படின்னு ஒரு கருத்தா அவர் குடும்ப நண்பர் விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி ஒரு குடும்ப நண்பர் விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு இருந்த அதே சாண்ட்ரா அவர்கள் சபரி அவர்களுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி கையில அடிபட்டிருக்கு, அவர் ஒரு பிராக்சர்ல இருந்தாரு அப்படின்னு பிரஜின் சொல்லும் போது, அப்ப அதை புடுங்குவோம், அப்ப அவனை நிக்க முடியாதுன்னு சொல்லி, ஒரு பிராக்சர்ல இருக்கிற ஒரு கையை இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்கு, அப்படி நம்ம புடுங்குனா அவர் கீழே விடுவாரு, பேலன்ஸ் இல்லாம போகும் அப்படின்னு யோசிக்காம, ஒரு மனிதாபிமானமே இல்லாம புடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. காலில் புடுங்கி இருக்கலாமே, ஏன் கையை நீங்க போக்கஸ் பண்ணீங்க? இதை நீங்க சொல்லாம இருந்திருக்கலாமே. இது என்ன பேச்சா இருக்கு? இதுதான் ஸ்ட்ராட்டஜியா? எப்படி பார்வதியை சபரி அடித்தது, அதாவது தள்ளி விட்டது தப்புன்னு நம்ம சொல்றோமோ, அப்ப இது மட்டும் என்ன? இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இதுக்கு எப்படி குரூப் போட்டீங்க? ஒயில்டு கார்டு எல்லாம் வின்னர் ஆகும் நாங்க நினைச்சோமே, ஏன் எங்க மூஞ்சில கதிய பூசுனீங்க? எவ்வளவு ஒரு கேவலமான தாட்டு. இதையும் உங்க குழந்தை தானே பாத்துக்கிட்டு இருக்கு சாண்ட்ரா. அந்த 2 குழந்தைங்க இதை பார்க்காது, அம்மா எப்படி ஒரு அழகான பிளான் பண்றாங்க. ஒருத்தருடைய பாடியில இருக்கிற வீக்னஸ கண்டுபிடிச்சு எங்க அம்மாவும் அப்பாவும் குரூப்பா, ஜாயிண்டா, கப்புள் கோல்ஸா என்ன செய்யறாங்க? அவர் கை உடையணும், பேலன்ஸ் மிஸ் ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் தோக்கணும், அப்படி தோக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த உயர் சிந்தனைக்கு எனக்கு இது பாக்குறப்போ எப்படி தெரியுதுன்னா, சேனல் வந்து பர்டிகுலராவே ஒரு சில பேரை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல காட்ட வேணாம், இதெல்லாம் தவிர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுண்ணே. ஏன்னா இது 1 hourல காட்டியிருந்தாலும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குமே, ரியல் ஃபேஸ் ஆஃப் சாண்ட்ரா தெரிஞ்சிருக்கும்ல. 24 hours காட்டுறாங்க, 1 hour நிறைய காட்ட முடியல, இட்ஸ் ஓகே. பட் இதுதான் சாண்ட்ரா செய்த விஷயமா நான் பாக்குறேன். ஓகேவா? இதான் சாண்ட்ராவுடைய விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் மோர் அவர் அதான் டே 42 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச உடனே வந்து ஃபுட் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஸ்பெஷலா ப்ராப்பர்ட்டி வேற எடுத்துட்டு வந்து பண்ற அளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமான்னு கேட்டா எனக்கு தெரியலண்ணே. அது எஃப்ஜேக்கும் பாருக்கும் நடந்த விஷயம், சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அந்த சாம்பார், இந்த விஷயத்துக்காக அதாவது பார்வதி அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல விஜய் சேதுபதி இருந்த மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த மன்னிப்பை விக்கல் விக்ரம் பேசின கண்டென்ட்ல கேட்க முடியல விஜய் சேதுபதினால. ஏன் நீங்க விக்கல் விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க அப்படின்னு அடையாளப்படுத்த முடியல. அதுல பாவம் பார்வதி அடி வாங்கிடுவாங்கன்ற ஒரு ஃபீலிங், எமோஷனல் ஆயிடுவாங்கன்னு ஒரு ஃபீலிங். ஆனா சாப்பாடு விஷயத்துல இப்படி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல பார்வதி. அடுத்த வாட்டி எல்லாரும் கேட்டுட்டீங்க அப்படின்னா பார்வதி அன்னைக்கே சாரி கேட்டாங்களே, என் தப்பு தான், நான் இப்பதான் வந்தேன் கத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இஷ்யூ அங்கேயே முடிஞ்சிருச்சு.
சாரின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எஃப்ஜேவை தான் வச்சு செஞ்சாங்க. சாரின்னு சொன்ன விஷயத்த மறுபடியும் சாரி கேட்க வைக்கிற தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கு சாரியே கேட்காம இருக்கும் போது விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சாரி கேட்க வச்சாங்க. திருப்பி நீங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அவங்க வந்து சாரி கேட்டாங்க. முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்ல சிரிச்சுட்டே வந்து ஐயோ சாரி விக்ரம். அது எதுக்கு தெரியுமா? வளர்ப்புக்கு. ம். நான் என்ன கேட்கிறேன், நொட்டுன்னு சொன்ன வார்த்தைக்கும் நக்குன்னு சொன்ன வார்த்தைக்கும் என்ன கேட்க சொன்னீங்க? என்னங்க சொன்னீங்க? விக்கல்ஸ் விக்ரம் தெளிவா சொல்லிட்டாரு. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீ திருப்பி என்கிட்ட சண்டை தான் போட போற, கேவலமா தான் பேச போற. உன் மன்னிப்புலாம் நான் எடுத்துக்கிறதா இல்ல. 2 வாரம் கழிச்சு வா, அப்புறம் பாத்துப்போம் அனுப்பிச்சு விட்டேன். மறுபடியும் அங்க ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி 2 வாரம் கழிச்சு வான்லாம் சொல்லாதீங்க. நான் சொன்னா நீங்க ஏத்துக்கோங்க இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அங்க ஒரு பிரச்சனையாகி அப்படி போயிட்டாங்க அவங்க. அதை நம்மளால அது பார்க்க கேட்க முடியும். ஒரு பிரச்சனை. அது இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து வினோத் அவர்களை பாராட்டாரு. வினோத் நீங்க பேசுற விஷயங்கள் தெளிவாவும் ஆழமா இருக்கு. ஆனா அதே அந்த மாதிரி பேசுறப்பயே வந்து சில சில விஷயங்கள் பண்றப்போ நீங்க முன்ன பண்ண விஷயங்கள் எல்லாமே அது அஃபெக்ட் ஆகுது. நீங்க ஒரு 50 விஷயம் 100 விஷயம் நல்லா பண்ணாலும் நீங்க ஒரு 2 3 விஷயம் கொஞ்சம் ஓவர் போர்டா பண்றீங்க. அது வந்து அந்த 50 விஷயத்தை கொன்ற போது உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வியானாட்ட சொன்னதும் தப்பு. நீங்க உங்க கருத்தை சொல்ல வராங்க, நீங்க எப்படி பேசாத போமான்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்கள். எனக்கும் ஆனா அதே போட்ல தான் நானும் இருக்கேன். இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வியானா பேசும்போது பேசாதமா தயவுசெய்து போயிருமா அப்படின்ற மாதிரி தாட் நம்மளுக்கும் வருது. ஏன்னா அந்த ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா போடும்போது வெறுப்பா இருக்கு. இதுல வேற ட்ரெஸ் அவங்களுக்கா இல்ல அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பருத்தி மூட்டை கணக்கா அவ்வளவு பெரிய ட்ரெஸ் இருக்கு. கேட்டா ஃபேஷன் வாங்கி அது வேணாம். இட்ஸ் ஓகே. அதே இண்டஸ்ட்ரியில தான் நானும் இருக்கேன். ஓகே. அப்புறம் கண்டனம் தெரிவிப்பாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த வளர்ப்பு விஷயத்த வந்தாரு. கமருதீன்ட்டு ஆரம்பிச்சாரு. கமருதீனா சாரி கேட்டாரு. நீங்க சாரி கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கோபத்துல ஒரு இன்டென்ஸ்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. தப்புன்னு தெரியுதுல. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்ட விஷயங்கள் போயிட்டு சொன்னது இந்த 2 வாரம் சொந்தம் அதெல்லாமே நடந்துச்சு. இப்ப ரம்யா ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் பார்வதி கிட்ட எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. புரிதல் அப்படின்றது முகத்தில் தெரியவே மாட்டேங்குது. அவங்க ஆக்ஷன்ஸ்ல டிராமா பண்றாங்க. இன்ஸ்டன்ட்டா ஆக்ட் பண்றாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் பேசும்போது அவங்க முகபாவத்துக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க கேமராமேன். தயவு செய்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி பார்வதி மேல வன்மம்னு உலகம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வன்மம் ஏறுது. Please avoid that such a nonsense reaction faces. அப்படின்னு சொல்ல தோணுது. தனுஷுக்கு. நீ சொல்லு. நான் பின்னாடி அந்த சேருக்கு மேல வந்து கை கட்டி நிப்பேன். அண்ணன் தான் எல்லாமே. என் குருவே இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் நான் காட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த ராஜாங்கம் டாஸ்க் வராங்கண்ணே. இதான் கதையில. இதாவது வாட்டர் மிலானை ஜூஸ் செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்துக்கான ஒரு டிஸ்கஷனா நடக்குது. வாட்டர் மிலான் டாஸ்க்ல அவர் கேட்ட அந்த விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களே உண்மையாவே எனக்கு பாராட்ட வச்சுச்சு. ஏன்னா அவரு திவாகர் அவருடைய தாட் ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அவர் என்ன சொல்றாரு, கதையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னா, ராஜாவா வச்சிருந்தாங்க, நான் லவ் பண்ணி ரீல்ஸ் போடலான்னு பார்த்தேன், புரியல. எங்களுக்கு ஒரு செகண்ட் புரியல. அதெல்லாம் பண்ணேன். உடனே எதிரி நாட்டு ஆளோட மந்திரியோட இளவரசி போயிட்டாங்க, புரியல. இது இன்னும் புரியல. என்னையா சொல்ற அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு பொசசிவ் ஆயிடுச்சுன்னு இருப்பாரு. புரியல. விஜய் சேதுபதி அவருக்கு என்ன கேட்கிறாரு அப்படின்னா நியாயமான ஒரு கேள்வி கேட்டார். அது வந்து 100ல ஒரு வார்த்தை. அதாவது நீங்க ராஜாவா இருக்கும் போது அரோரா ஆப்போசிட் நாட்டுக்கு போனது உங்களுக்கு பொசசிவ் ஆச்சா, இல்ல அந்த ராஜா டாஸ்க்கு பின்னாடி இருக்க திவாகருக்கு ஆச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். உடனே சார் ராஜாவா தான் சார் ஆச்சு அப்படின்னு ஒரு உருட்டு. இப்ப ராஜாவாதான் ஆச்சுன்னு சொன்ன அதே மனுஷனை கட் பண்ணி அந்த ஃப்ரேமை கட் பண்ணிட்டு எவிக்ஷன் நடக்கும் போது அரோரா போய் அண்ணன் ஓகேன்னு சொல்லும் போது அரோராவை மதிச்சிருக்க கூட மாட்டார். மூட்டை காட்டாம எஸ்கேப் ஆயிருப்பார் திவாகர். அப்ப திவாகர் அவர்களுக்கு நார்மலாவா பொசசிவா இருக்கு, திவாகருக்கு தான் பொசசிவா இருக்கு. அப்படி வரீங்க நீங்க அப்போ. ஆமா, அந்த ஃப்ரேமையும் அதாவது பேப்பர்ல முதல் பக்கத்தையும் 16 பக்கத்தையும் நான் லிங்க் பண்றீங்க. சூப்பர்ண்ணே. தனி ஒருவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கரெக்டா கேட்டாரு. அப்போ அரோரா வந்து உங்ககிட்ட வந்து சும்மாருன்னு சொல்றப்போ உங்களுக்கு மந்திரியா வந்து நீங்க கோவப்பட்டீங்களா இல்ல உள்ள இருக்க திவாகர் ட்ரிகர் ஆகி போனாரா அப்படின்றத ஒண்ணு பக்காவா கேட்டாரு. பதிலே இல்லனே. அப்படியே குனிஞ்சதுல நிம்மராம மாட்டிடுவேடா செவ்வால, இப்ப பதில மட்டும் சொல்லிடாதடா, நம்ம தலை குனிஞ்சே இருப்போம்டான்னு ஆயிட்டாப்ல.
அடிச்சு கூட கேட்பாங்க, பதில மட்டும் சொல்ல லாக் பண்ணிருவாங்க அப்படின்னாங்க. அவரு சாரின்னு சொல்றாரு. இந்த சாரிலாம் வேணாம் நீங்க சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் உட்கார்ந்துட்டாரு கீழயே. இந்த மொமெண்ட்லாமே கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. அப்பயும் வாயே தொறக்க மாட்டிருக்காருண்ணே அவரு. பேச மாட்டிருக்காரு. அவரே சொல்றாரு, வார வாரமா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. லாக் பண்ணிட்டா சைலண்ட் மோடுக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உட்காருங்க திவாகர்னு ஒரு சிரிப்ப போட்டு உட்கார்ந்துருவாரு. கிச்சானாலே இழிச்ச வாய்ந்தான்ற மாதிரி தான் இத்தனை வாரம் ஓட்டிட்டு இருந்திருக்காரு அவரு. அடுத்ததெல்லாம் பார்த்தா மத்தவங்கள அத கலாய்ச்சா செத்துறாரு. ஜாலியா இருப்பாரு. கை தட்டுவாரு ஓங்கி. அப்படின்றாரு. ஐயோ! ஐயோ! அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விஜய் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆனா திவாகர் அவர்கள் பேசவே இல்லண்ணே. இந்த சிச்சுவேஷன்ல ப்ரோமோலாம் பார்த்துட்டு நான் கூட இன்னைக்கு நம்ம விஜய் சேவை கிழிக்க போறாரு, திவாகர் அவர்கள் கோவப்பட்டு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா சிரிப்புல போய் முடிஞ்சிருச்சு அது. இந்த நல்லா நல்லா எடுத்திருப்பாரு டைரக்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் நல்லா எடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல மைண்ட் டைவர்ட் ஆகி போவார்ல. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைய நல்லா எடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப எங்கெங்கேயோ கொண்டு போய் முட்டி போட்டு முடிச்சு விட்டு, உங்களுக்கு என்னன்னா சண்டே எபிசோட்ல திவாகர் போடும். அவ்வளவுதானே. அதை காட்டினா நீங்க மக்கள் ஹாப்பி ஆயிருவீங்கல்ல. அது மட்டும் தான் காட்டுவோம். மத்ததெல்லாம் உங்களுக்கு வந்து ஒண்ணும் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஒண்ணும் இல்லாத கண்டென்ட்டுக்கு ஒப்பேத்துற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க பத்தி ஞாபகப்படுத்துறதுக்குன்னே உப்மாவை பண்ணி வந்து கிச்சடியை பண்ணி வந்து வைக்கிறாங்க. அப்ப அவனை நினைச்சா எவ்வளவு வெட்டியா இருக்காங்கன்னு தோணுது தெரியுமா? அதுக்கப்புறம் தானே இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒண்ணு சொல்றாரு. ஒரு டாஸ்க் ஒண்ணு வீட்டுக்குள்ள குடுக்குறாங்க. உங்க இந்த கேம்ல நீங்க என்ன ஷீல்டா யூஸ் பண்ணி விளையாடுறீங்க? வாட் இஸ் யுவர் ஷீல்ட் இன் திஸ் கேம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின், ஒரு டாஸ்க் ஒண்ணு வந்து சொல்றாங்க. அருமையான ஒரு கொஸ்டின். ஆனா இந்த கொஸ்டின் சொல்லும் போது அங்க ஒரு ஷீல்டுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டையா கேட்டிருக்கு. நான் என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒவ்வொருத்தங்க இந்த ஷீல்டுக்கு ஒரு பதில் சொல்றாங்களே, அப்படியே உள்ள போய் பக்கு 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 பக்குன்னு வாயிலே குத்தணும் போல இருக்கு. அதாவது ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. மக்கள் நீங்களே சொல்லுங்க. அதுல நீங்க இந்த கமெண்ட் கீழ யார் அந்த ஷீல்டுக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணாங்க, யார் அந்த ஷீல்டுக்கு வந்து மொக்கையா ஷீல்டுக்குன்னு சம்மந்தம் இல்லாம பேசினாங்க. நம்ம திவாகர்லாம் ஐயோ எஜுகேஷன் சார் புரியல. எஜுகேஷன் ஏன்னா அதுல வந்து நான் எவ்வளவு பேசணும், எங்க எப்படி பேசணும்ன்றத லிமிட் பண்ணி அந்த எஜுகேஷன் தான் என்னோட ஷீல்டா நான் பாக்குறேன் சார் அப்படின்னா அவரு யோசிச்சு என்ன கேக்குற மத்தவெல்லாம் நான் படிக்காத தற்கூரி பசங்க வீட்டுக்கு வந்து அப்ப யார நீங்க மென்ஷன் பண்றீங்க? கானா வினோத் அவர்களை சொல்றீங்களா? அவங்க கம்மியா படிச்சிருக்காங்கன்றதால கானா வினோத் சொல்றீங்களா? இல்ல உங்க ஹோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதியை சொல்றீங்களா? எனக்கு புரியலையே மிஸ்டர் திவாகர். அவரு டாக்டர் பிபிடின்னு அவரு என்ன நீங்க எஜுகேஷன் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அடுத்தவர்களை பிபி ஏத்த ட்ரெயின் பண்ணி வந்திருக்காரு. அதுதான் அந்த பிபிடியோட ஃபுல் ஃபார்மா நான் பாக்குறேன். அவர் எல்லாம் படிப்பாரு. ஆனா ஹேட்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான் அவருக்கு பிரச்சனை. ஹேட்னா என்னன்னு தெரியாது. மத்தபடி அவர் எஜுகேட் தான். டாஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னு புரியாது. விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு எபிசோடுக்கு கண்டென்ட்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நிறைய இருந்துச்சுயா கண்டென்ட். இவனுங்க வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க. அத பத்தி பேசியிருக்கலாம். இவனுங்க டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா பண்ணதை பத்தி பெருசா பேசிருக்கலாம். சாண்ட்ராவை மொக்க கொடுத்துட்டு போயிருக்காரு. பட் சாண்ட்ராக்கு அதெல்லாம் புரியாது. இன்னைக்கு கூட மொக்க கொடுத்தாரு சாண்ட்ராக்கு. அப்படியாங்க அப்படிதானங்க ஓகேங்க. அவங்க ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, என் ஃபேஸ வந்து எக்ஸ்பிரஷன் எல்லாம் வச்சுப்பேன். பேச வரவங்க வந்து நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாங்களாம். புரியல. அவங்க கரெக்டா சொல்றாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அவங்க கன்ஃபியூஸா இருக்காங்க. அது வெளில காட்டிக்க கூடாது, நான் மாட்டிப்பனா அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே ஜாலியா உட்காந்துறாங்க. உட்காரும் போது 2 வாட்டி எக்ஸ்ட்ராவா சிரிச்சாங்க மைக்ல. சரி சாட்ராஜி, போன வாரம் ஃபயர் எங்களையே உங்களை தூக்கி போட்டு அடிக்க வச்சிட்டீங்களே, என்னங்க நீங்க? பிரஜன் வந்து நான் வந்து ஒரு மிரரா இருப்பேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து மிரர். நீ கோவத்தை கொடுக்குறியா, கோவத்தை கொடுப்பேன். நீ வந்து என்கிட்ட பண்பா இருக்கியா, நான் பண்பா இருப்பேன் அப்படின்ற ஒரு ஷீல்டா அவர் அப்படின்னு சொன்னாரு. சிம்பு எஃப்ஜே கண்ணாடியில நீ என்ன கொடுக்குற திரும்பி கொடுப்போம்ல. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ மறைச்சா நான் மறைப்பேன். விரல்லே செய்வீங்களோ பிரச்சனைய, நீங்க என்ன செஞ்சீங்க நாங்க பார்த்தோம்ல. எஃப்ஜேஓ ஆனா நானும் பிரஜன் என்ன சொன்ன மாதிரி தானே, நானும் ஒரு மிரர் மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, ஒரு ஸ்பூன் சாம்பார் இல்லட்டு ஒரு சட்டி உனெல்லாம் அறிவு இருக்காடா, உன்னதான் ஒரு கண்டஸ்டன்ட் நாங்க ஏன்னா எடுத்தோம். ஏய் நீ நியாயமா அத வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி வட போச்சே நீ ஃபீல் பண்ண மாட்டேன்.
வர போச்சு. அந்த மாதிரி கிட்னியை தூக்கி போட்டு பார்வதி கிட்ட சண்டைய போட்டு சோறு போச்சேடா கிட்னி. எஃப்ஜே அதுக்கு அண்ணே என்ன சாப்பாடு இறங்கலண்ணே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே அதனால தான் அப்படி பண்ணேன். எப்பா சாப்பாடு தான் நாயே பிரச்சனை. நாயே நீ உள்ள போய் தூங்கணும்னு பிளான் பண்ணிருக்க. வாங்குற காசுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குமா? யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல பிரச்சனையே உருவாக்கி நீ வந்து பெட்ரூமுக்குள்ள கதவை சாத்தியே தூங்குறதுக்கு பிளான் பண்ணி அந்த நாய ரிமோட் அதாவது ஏஐ நாய அதாவது ரிமோட் நாய் அது அத கொலைக்க வைக்காம நீ விட மாட்டல நீ. ஏலே இப்படி பண்ற எஃப்ஜே. ஐயோ! உன்னை எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு அவர்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் புரியல. ஐயோ ராமா! தயவு செய்து நாமினேஷன்ல அந்த ஆள போட்டு வெளில தூக்குங்களேன். ஏதே தம்பி வெளியில வந்து தொலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிருக்கு. பாரு அவர்கள் தன்னோட ஷீல்டு என்ன சொன்னாங்க, என்ன பேச்சு தான் சார் என்னோட ஷீல்டு. எதுனாலும் நான் பேச்சு திறமையாலே வந்து நான் பண்ணிருவேன் சார். பேச்சா வச்சு பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா வச்சு ஆர்குமெண்ட்ல பாயிண்டா பேசி அது ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிறேன் சார். உடனே விஜய் சூப்பர். இதுல நான் உங்களை பாராட்டுறேன். கரெக்டா தான் பேசியிருக்கீங்க நீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கிளாப்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. சாமி உண்மையை பேசுது ஐ அப்படின்ற மொமெண்ட் தான். அப்படின்றத பரவாயில்ல உண்மை சொல்றீங்க. ஆனா இதுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆனது சபரி தான். நான் வந்து ரொம்ப எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வீக் தான். நான் வீக் தான். ஆனா முக்கியமா அவங்க வந்து இந்த பாத்ரூம் டாஸ்க பத்தியும் பேசியிருக்கலாம். இந்த பாத்ரூம்குள்ள ஒரு ப்ராப்ளம்கள் நடந்தது. யாரு ஃபர்ஸ்ட் பாத்ரூமுக்கு போறதுன்ட்டு. இதே விஜய் சேதுபதி வந்து டோக்கன் போட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். நியாயப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதுல அந்த கவர் மேட்டர் பேசிருக்கலாம்னு நினைச்சேன். அந்த பிரஷ் விஷயம், அந்த யார் வந்து எடுத்தது. ஏன்னா 24/7 பெரிய பிரச்சனை. ப்ரோமோலே சொல்றாரு குப்பையை கலரா எனக்கு பிடிக்கலன்ட்டு. பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு புரியலையா அப்ப வந்து ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு வந்து இவ்வளவு பெருசு கொண்டு வந்து அட்ரஸ் பண்றதுக்கு அத்தனை பேர் கொயஸ் ஆகி சாண்ட்ரா கத்தி முடிஞ்சா நேருக்கு நேர் பேச சபரி அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருசா போச்சு. 24/7 சூர்யா சார் நடிச்ச படம். விஜய் சாரும் சூர்யா சாரும் புரியல. எனக்கு புரியல. சாண்ட்ரா சொன்ன டைலாக் அது நான் சொல்லல. இல்ல சாண்ட்ரா இன்னும் டைலாக் சொன்னாங்க. என் புருஷன் மாதிரி ஆம்பளையா இருக்க. எனக்கு அதுக்கு புரியல சாண்ட்ரா. எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா? she said லாஸ்ட் மொமெண்ட். என் புருஷன் மாதிரி ஆம்பளையா இருக்க. புரியல. வேணாம் இது டார்க்கா போற மாதிரி இருக்குது விட்டுருங்க. டார்க்கெல்லாம் இல்ல. எனக்கு செய்யறதா புரியல. ஒரு கூட்டத்துக்கு நடுவுல அந்த மனுஷன் கிராஸ் பண்ணி உன் புருஷனா உன் கூட வீட்டுக்கு வந்தது கப்புலா வந்தது தப்பா? போற போக்குல ஆம்பளைன்னு என்னையே காட்டுறீங்க. ஐயோ! சபரி முடிஞ்சா நேருக்கு நேர் பேசு அப்படின்னாங்க. சபரி தனியால போராடிக்கிட்டு இருந்தாருண்ணே. அந்த 2 பேரும் ஏங்க அப்படி இல்லங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. சோ இன்னைக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாருண்ணே. எனக்கு அழுக வருது. அழுதான வீக்கா அழுகிறது தப்பு இல்ல. ஆனா வீக் ஆயிடுமோன்னு எனக்குள்ள ஒண்ணு சொல்லுது அப்படின்றாரு. விஜய் வந்து உடஞ்சிருங்க சபரி அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. அது முடிஞ்ச உடனே கடைசியா அழுத விஷயம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. நிஜமாவே வந்து பேசி கதறி. விஜய் டிவி வந்து மாறலடா. திருந்தவே இல்ல. எப்படி சிவகார்த்திகேயன் அன்னைக்கு அழ விட்டாங்களோ ஸ்டேஜ்ல அத மாதிரி அழுகலையா? அழுக கமான் டேய் அழுடா. யோகி பாபு ஒரு மான் கராத்தில சொல்லுவார்ல. வச்சு கலாச்சிட்டாங்க திவ்யா. அந்த மாதிரி திவாகருக்கு டாக்டர் படத்துல இந்த டாஸ்க்ல தான் நான் அழுலடா. இல்லடா உன் கண்ணுல தண்ணி வருதுடா. நான் அழுலடான்னு அழுந்துருவான். அந்த மாதிரி விஜய் டிவில பழக்கம் ஆயிட்டார் போலனே. சபரி உடஞ்சு அழுதுருங்க சபரி. அழுங்க சபரி. நீங்க அழுதாதான் இந்த பிரச்சனை முடியும். நீங்க அழுதாதான் இந்த பிரச்சனைக்கு பாவம் சபரின்னு தெரியும். அப்பதான் இது எல்லாமே ஒயிட் வாஷ் செய்யப்படும். அழுங்க சபரி அழுங்க. எனக்கு ஏன்னா சபரியை நோக்கி சாண்ட்ரா அவர்கள் 4 பேர் ஒரு 4 முனை தாக்குதலை பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க அழுதாதான் மக்களுடைய அலை உங்க பக்கம் வீசும் அப்படின்னு விஜய் டிவி பிக் பாஸே இறங்கி சபரிக்கு இன்னைக்கு ஐடியா கொடுத்து அழ விட்ட தருணமா நான் பாக்குறேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா சபரியா அழுந்தா கூட தலரூம்ல போய் தலகாணில ஒரு 4 நிமிஷம் அழுந்திருப்பாரு. ஓகேவா? சபரி அழ விட்டு எல்லாரும் முன்னாடி அழ விட்டு எல்லாரும் அணுகும் போது தாங்க முடியாமல் திவ்யா அவர்கள் வந்து நான் போவேங்க. நான் இலக்கிய படத்தை உடையவங்க. என்னால பார்க்க முடியலங்க அப்படின்னு திவ்யா அவர்கள் போய் ஆறுதல் படுத்துற மொமெண்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. திவ்யா அவர்கள் ஐயோ திவ்யா போறா திவ்யா நானும் போவேன் அப்படின்னு போது ரம்யாஜி வச்சுக்கிறாங்க. நானும் ஆர்வமா அண்ணன் பாசத்தை தங்கச்சி எந்திட்டாளா போடுற அந்த தங்கச்சி பிஜிஎம் பார்த்தா தங்கச்சி தனியா போய் கொஞ்சம் அழுகுது. இது பாத்தீங்களா குரூப்பிசம் சொல்லி ஒருத்தர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்ப கூட
கனி அக்கா பக்கத்துல போல, அங்க இருந்து எஃப்சிட்ட தண்ணி குடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரம்யாஜாவும் வெளில போய் உட்காந்துட்டு எனக்கு போய் அண்ணா அப்படின்னு பார்க்க தோணுது. ஆனா அண்ணா இல்லன்ட்டு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்றத ஒண்ணு சொல்றாங்க. ஒருத்தங்க கார்னர் பண்ணி குரூப்பிசம் சொல்லி ஒரு நல்ல விஷயம் இப்ப இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்றப்ப அந்த கூட குரூப்பிசம் சொன்னவங்க தான் சபரி பக்கத்துல போய் நிக்கிறாங்க. திவ்யா எஸ் சாண்ட்ரா போய் சபரி அழுகாதீங்க சபரி புரியல. யோ சபரி அட விட்டுறே நீங்க தானமா ஏலே ஃபுல் பிளானிங் நீ தானமா ஸ்கெட்ச் வாட் ஆக்டிங் வாட் பெர்ஃபார்மன்ஸ். சாண்ட்ரா வி மிஸ்ட் யூ as a heroine. சாண்ட்ரா வி மிஸ்ட் யூ. அட்லீஸ்ட் சீரியல்யாவது ஒரு வெள்ளியா நீங்க ட்ரை பண்ணலாம். அது எனக்கு இந்த கஷ்டமா போனதே வந்து இன்னைக்கு கனி அக்கா வந்து எதுவும் பேசல, அங்க இருந்துட்டாங்க. ரம்யாஜோ வெளில போய் அழுந்தது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ ஒரு அழகான குடும்பத்தை உடைச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களே உள்ள பயம் இருக்குன்னு வந்தாதான் சொல்லிடுவாங்களோ குரூப்பிசம்ன்றது அப்படின்னு இருந்துச்சு. அந்த சபரி பாயிண்ட் ஆஃப் இருந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவர் ஒரு விஷயங்கள்லாம் பண்றாரு, அத வந்து உள்ள இருக்கவங்க வந்து வேற மாதிரி அதை மாத்திடுறாங்க. அவர் எனக்கு ஏதோ கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு விஜய் சேதுபதி அவர் லீடு கொடுப்பாரு. அவர் லீடு கொடுத்த இந்த டாஸ்க்ல சாண்ட்ராக்கு வந்து நாங்களே இந்த 2 வாட்டி பொதுக்கூட்டம் கூடுவோம், அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி அதே கண்டென்ட் சபரிக்கு செஞ்சு சபரியை கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு ஒப்பாரி வைக்க வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு மொத்த இன்சிடென்ட்டும். அவர் கதறி அழுதாரு. அதுக்கு முன்னாடி நாம எல்லாம் சந்தோஷப்பட்ட ஒரு மொமெண்ட் இருக்கு. எவிக்ஷன் வாட்டர் அவர்கள் அப்படின்றதுல கடைசியா கனி பார்வதி திவாகர் அவர்கள் உட்கார சொன்னாங்க. பார்வதி சகப்பு கலர் சக்கா போட்டு டிசைனர் கிட்ட டிராமா போட்டு பிளான் பண்ணி அதை வீட்டுக்குள்ளேயே போட்டு உடைச்சு சகப்பு கலர் ட்ரெஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க பிக் பாஸ் டீம். ஆமா இல்ல நீ என்னல ஸ்ட்ராட்டஜி பண்றது, நான் எங்க பண்றேன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நீ அடுத்த வாடி காஸ்டியூம் வச்சுலாம் எதுவும் பிளான் பண்ண முடியாதுமா, நாங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை காஸ்டியூமை மாத்தி கொடுப்போம் அப்படின்னு அவங்க மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க காஸ்டியூம். ஓகேவா? இதெல்லாமே நடந்து கடைசியில கனி அவர்கள் திவாகர் அவர்கள் உட்கார வச்சு யாரு போவாங்கன்னு கேட்டா பார்வதி முதல் ஆளா திவாகர் போவாரு. ஏலே பாரு பாருக்கு சிரிப்பு வேற அதுல சொல்றதுல சந்தோஷமா இருந்தாங்க பாரு. திவாகர் போறாரு. எனக்கு பிரச்சனை இல்ல, முன்னாடி தனியா இருந்தேன். இப்ப என்ன தத்தெடுக்க 3 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா. இப்ப எனக்கு ஜோக்கர் தேவையில்ல ரம்மி கட்ல அப்படின்னு திவாகரை காவு கொடுக்க எப்பவோ ரெடி ஆயிட்டாங்க பார்வதி. அவங்க ஜோக்கர் பகடக்காயா கமருதீனை வச்சுட்டு தானே இருக்காங்க. பாரு கமருதீன் இருக்காரு, அவருக்கு தான் அவங்களுக்கு தான் மக்களே. இதை நீங்க கிளாரிட்டியா வாட்ச் பண்ணும் மக்களே. பார்வதி அவர்கள் நடிகண்டா கமருதீன் உனக்கு தாண்டா அந்த மொமெண்ட் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. பார்வதி சிரிப்பாங்க, லிவிங் ஏரியால சிரிப்பாங்க. பார்வதி வாங்கன்னு அவரும் ஓரளவுக்கு அவர் ஒரு டிராமா பண்ற திவாகர் அப்படியே எதுவும் டிசப்பாயின்மெண்ட் ஆனாத மாதிரியே ஒரு பில்டப் கூட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த மெயின் எவிக்ஷனுக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் நடுவுல திவாகர் ஒரு வேலையை பார்த்திருப்பாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது, நாமளும் கேள்விதான் போட்டிருக்கோம். அதனால இப்ப நான் கேள்விப்பட்டதை சொல்லல, அவர் இன்டர்வியூல அவரை கேட்டுருவோம். ஓகேவா? டைரக்டா அவர்கிட்டே கேட்டுப்போம். சரியா? சோ அது ஒரு பக்கம் இருக்கு, அதுல ஒரு வேலை பார்த்திருக்காரு. மக்கள் ஓட்டு போடல, தமிழ்நாடே பத்தி எரிய போகுது வெளியில, இது மாதிரி தவறு பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டுப்போம் பர்சனலா. இது ஒண்ணு. சோ இதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் அப்படியே டிராவல் ஆகுறாங்க. வினோத் அவர்கள் ஜென்யூனா உண்மையாவே போய் அழுது வினோத் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்ட விதம், அதாவது நான் வந்து வேறனே மார்க் பண்ணல, நான் வந்து ஒரு கவுண்டரா ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியா ஒரு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அது திவாகர் எத்தனை வாட்டி வினோதத்தை அடிச்சிருக்காரு, வினோத் தள்ளி விட்டுருக்காருன்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்காக வினோத் செய்த நியாயமும் படுத்தல. வினோத் அவர்களும் புள்ளி பண்ணாரு, அது தப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் காமெடின்றத நம்மள வந்து நம்ப வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இதெல்லாம் விஷயங்கள் ஆகி இதெல்லாம் நடந்து அந்த இந்த ரூம்ல வரும்போது இன்னொரு அழுகுறார். ஓகேவா? கமருதீன் வந்துட்டார். இப்ப பார்வதிக்கு சிரிச்சிட்டு இருந்த பார்வதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே கன்ஃபியூசன். இப்ப நாம ஒரு விஷயத்தை இங்க எடுத்து வைக்கணும். அதாவது என் கூட இருந்த கமருதீன் அரோரா கிட்ட போயிட்டான். இப்ப நான் தனியா ஆயிட்டேன் அப்படின்றத கமருதீன் கிட்ட நான் கன்வே பண்ணணும். இத நான் எப்படி கன்வே பண்ணணும்னா, நீ போயிட்டாடா, யாரு கூட நான் இருப்பேன், எனக்கு இந்த வீட்டுல நீ மட்டும்தானா இருந்த அப்படின்னு அழுதாங்க. கண்ல ஒரு சொட்டு தண்ணி வரல. தனுஷ் எல்லாம் 60 இன்ச் டிவிக்கு முன்னாடியே போய் நின்னுட்டா கண்ணுல தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ண.
அதெல்லாமே டிராமா பண்ணி உடனே கமருதீன் நான் இருக்கேன், முடிச்சுட்டாடா, வெப்பனை எடுத்துட்டாடா, கமருதீனோட முடிச்சுட்டா. ஐயோ மாட்டிக்கிட்டியே பங்கு. சிக்கிட்டியேடா, இவ்வளவு நேரம் நீ நல்லவன் தப்பிச்சிருவேன்னு நினைச்சனேடா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதானே எவிக்ஷன் சொல்றப்ப கூட எவிக்ஷன் திவாகர் அப்படின்னு சொல்லி பாரு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க போன உடனே இந்த எப்படி அஜித் சார் அழுதுகிட்டே இருக்கப்ப சிரிப்பாரு, சிரிச்சாரு. அந்த மாதிரி அங்க போனே ஒரு அழுகைய போட்டோம். அது உண்மையா இது உண்மையா பார்வதி விஜயபுரம் செம்ம மேட்ரு, அது செம்மையா அடிச்சாங்களா அது, அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐயோ ஆனா என்ன கிளிசரின குடுக்க மறந்துட்டாங்க விஜய் டிவி டீம். கண்ணில் தண்ணி வரல. பட் ஆனா என்ன உண்மையா கூட இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். கரெக்ட், நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. வெளில போனதுக்கு அப்புறம் திவாகர் என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. சோ இது மொத்தமா பார்வதி இந்த பிளான பண்ணது, நான் திவாகர் வெளியில போறத வச்சுக்கிட்டு நாம வந்து கமருதீனை நம்ம பக்கம் இழுக்கணும், நாம எமோஷனலி டவுனா இருக்கோம்னு நினைச்சாதான் கமருதீன் நம்ம கிட்ட வந்து பேசுவான், அப்பதான் அரோராவோட வலையில இருந்து கமருதீனை நம்ம மீட்க முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம கிட்ட இருந்து இவனை பண்ணணும் பாரு. எக்ஸாக்ட்லி ஜோப்ரோ பாருக் ரைட் ஃபார் கம்மூஸ் கம் பேக். சோ இது கூட தெரியாத ஆட்களா நாம. வாட் யூ ஆர் டூயிங் பார்வதி, பிளானிங், வாட் ஆர் பிளானிங். கன நேரத்துல அந்த யோசனை பாருங்களேனே, ஒரு கண்டென்ட். அதுதான் பார்வதினா கண்டென்ட். இது காமனா இருக்கும்டா தம்பி, இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட வேலையே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டு கப்புள்ஸ் சண்டை போட்டு இல்ல கப்பலா இருப்பாங்களோ டவுட்ல சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்ட்டு அனிருத்தோட பாட்டை கொண்டுக்கிறாங்க. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு கம்மு வந்த மொமெண்ட் தான் இது. நம்ம கூட கமருதீன் சூப்பர், யூ ஆர் கிரேட், அவ்வளவுதான் தம்பி, இதுக்கப்புறம் நீ மாஸ் ஆயிரும் நினைச்சா மாட்டிக்கிட்டே பங்கு. அந்த மொமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பாப்போம், போக போக அவரு என்ன மாதிரி ஆடுவாருன்றது தெரியலையே. இந்த வலையில மாட்டுவாரா, அந்த வலைய கொண்டு வருவாரா. கம்மு ஜாலியா இருக்கு, விஜய் சேதுபதி ஓஸ்தா இருக்காரோ இல்லையோ, கமுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதுதான் பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா புரட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.